நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமாக ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? என் கூடவே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் இந்தியாவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிவல் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இந்த புக்கை தான் நம்ம நடத்த போகிறோம் இப்போ. ஓகேங்களா? மெடிவல் இந்தியா சதீஷ் சந்திரா. ஓகேங்களா? இதுவுமே வந்து கிளாஸ் 11 ஓல்டு என்சிஆர்டி. இப்போது அதில் என்ன சாப்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த கிங்டம் ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள் த நார்த் இந்தியா ஏஜ் ஆஃப் 3 எம்பையர்ஸ். இதிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இண்டெக்ஸில் என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நார்த் இந்தியா த ஏஜ் ஆஃப் 3 எம்பையர்ஸ். இதிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பாலாஸ், பிரதிஹாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ். அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, அது லிட்ரேச்சர், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள். ஸோ எதுலேருந்து சார் இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிவல் இந்தியா, ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன், இது எல்லாமே நமக்கு யார் கொடுத்த அந்த செக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கிலீஷ். ஓகேங்களா? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியிலேருந்து வந்தவங்க இந்தியாவை புரிஞ்சிக்கணும்னு நினச்சாங்க. அப்போ புரிஞ்சிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்க ஹிஸ்ட்ரியை படிக்கணும்னு நினச்சாங்க. அப்படி படிக்கும் பொழுது அவங்க கொடுத்த செக்ரிகேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட், மிடிவல் அண்ட் மாடர்ன். ஓகேங்களா? அப்போது ஏன்ஷியன்ட் எது வரைக்கும் முடியுது அப்படின்னா, ஹர்ஷா எப்போ இறக்குறாரோ 7th century AD. ஓகேங்களா? ப்ரீ ஹிஸ்ட்ரியிலேருந்து 7th century AD வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம படிக்கிறது தான் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்து ஹர்ஷாவுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகுது, நார்த்தில் என்ன ஆகுது, சதர்ன் இந்தியாவில் என்ன ஆகுது, என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வருது, இது எல்லாத்தையுமே நம்ம மிடிவல் இந்தியாவில் பார்ப்போம். 700 AD டில் த அரைவல் ஆஃப் த யூரோப்பியன் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து யூரோப்பியன் பெனிட்ரேஷன் 16th centuryலேயே ஆரம்பிக்குது. பட் அவங்க எப்போ வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்கும். அப்போது 18th century அதிலிருந்து நம்ம மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்கும் டில் சுதந்திரம் வர வரைக்கும். ஓகேங்களா? அதுதான் ப்ரீ இண்டிபெண்டன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வந்த கன்சாலிடேட்டட் ஒர்க், இந்தியா இப்போ எப்படி இருக்குது, இதோடைய சொசைட்டி, இதோடைய கல்ச்சர், இதோடைய எஜுகேஷன், இதோடைய சொசைட்டியல் செட்டப், இது எல்லாத்தையும் படிக்கிறது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிளுக்கு வந்துடும். இப்போ 7th century AD என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா இறந்துடுறாருங்க. ஓகேங்களா? ஹர்ஷா இறந்துடுறாரு. பட் அவர் உருவாக்கிட்டு போனால் அந்த கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இட் ஹாஸ் பிகம் அ சிம்பிள் ஆஃப் சூசர்னிட்டி. இல்லைனா வந்து நார்த் இந்தியாவுடைய அந்த பொலிட்டிக்கல் சிம்பிளாக வந்து அந்த கனுஜ் அப்படிங்கிற அந்த ஏரியா மாறுது. அப்போ கனுஜை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க நார்த் இந்தியாவையே கண்ட்ரோல் பண்ணதுக்கான சமம் அப்படின்றத நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா அந்த கனுஜுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த அட்வான்டேஜஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு ஒரு 3 டைனாசிட்டி வந்து துடிக்குது. ஓகேங்களா? இந்த கனுஜுக்கான இந்த போராட்டங்களில் அவங்க என்ன ஆனாங்க, அந்த கான்சிக்வன்சஸாக என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 டைனாசிட்டி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலாஸ், பிரதிஹாராஸ், அதுக்கப்புறம் ராஷ்டிரகூட்டாஸ். இவங்க 3 பேர் தான் வந்து சண்டை போடுறாங்க. ஓகேங்களா? பாலாஸ் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால், பீகார், ஒரிசா, இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பேஸை நிறுவி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனுஜுக்கான அந்த போராட்டத்தை தொடங்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து குஜாராஸ், இல்லைனா வந்து குஜாரா பிரதிஹாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்களுடைய ஒரு ஃபியூடேட்ரியாக இருந்திருக்காங்க. குப்தர்களுடைய ஒரு ஃபியூடேட்ரி. அதுக்கப்புறம் 7th century ADயில் 7th centuryயில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த ஆளுகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களோட சூசர்னிட்டியை விரிக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க இன்னும் சொல்ல போனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து ஒரு ஒன்றுபட்ட ராஜ்புத்தன கிங்டம் எப்படி இருக்கணுமோ அது இவங்க தான். ஓகேங்களா? ராஜ்புட்ன கிங்டமாக தான் இவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு கீழே இருந்தவங்க தான் வந்து சப் ராஜ்புட்ஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரின்சிபாலிட்டிஸாக இருந்தவங்க. யார் சண்டேலாஸ் ஆஃப் பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பரமாராஸ் ஆஃப் மால்வா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ககாதவாலாஸ், இவங்க எல்லாருமே இவங்களுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூடேட்ரிஸாக இருந்தவங்க. இவங்க தான் பெருசாக பிரதிஹாராஸ்ன்னு இருந்தாங்க. ஓகேங்களா? இது எப்போ அழியுதோ, அதாவது வந்து 9th centuryயில் இவங்களுடைய
அந்த இது முடிஞ்சிடும். 10th century மிடில் ஆஃப் த 9th and 10th centuryல இவங்களுடைய ஆளுகை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காணாமல் போயிடும். அப்போ இந்த பிரின்சிபாலிட்டிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேட்டாக ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒன்றுபட்ட ராஜ்புத்தன எம்பையராக வந்து வரணுன்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வர முடியல. அதுக்கு கிட்ட வந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணா சங்கா, ராணா ஆஃப் மேவார், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து கீழே டெக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லார்ட்ஸ் ஆஃப் டெக்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஷ்டிர கூட்டாஸ், இவங்க வந்து அந்த சாளுக்கியாஸ் ஆஃப் வடாபி இவங்களை வந்து அடிச்சுட்டு இவங்க மேலே வராங்க. ஓகேங்களா? இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களோட ஆளுகைகளை பிரிக்கிறாங்க. இவங்க தான் இந்த 3 டைனாஸ்டிலே வந்து ரொம்ப காலம் வந்து நீடிச்சிருந்த டைனாஸ்டி. ஓகேங்களா? பாலாஸ், பிரதிஹாராஸ், ராஷ்டிரகூட்டாஸில் யார் வந்து அதிக காலம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட்டாஸ் தான் இருந்தாங்க. இவங்களுடைய கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கேபிட்டல் வந்து மான்யகேத். ஓகேங்களா? அங்கே தான் இருக்குது. ஷோலாப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மான்யகேத் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களோட கேபிட்டலை பேஸாக வச்சு இவங்க கனுஜை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்க. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டைனாசிட்டியாக நம்ம பார்ப்போம். ஸோ காசஸ் ஆஃப் ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னது? அந்த கனுஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் சூசர்னிட்டி. அது மட்டுமா? கிடையாது. அந்த கனுஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அதோடைய ரிசோர்ஸஸையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அது அழகாக 2 டோபுக்கு நடுவில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபெர்டைல் லேண்டாக இருந்துச்சு. அப்போ ஃபெர்டைல் லேண்ட்னா நம்மளால் வந்து நிறைய ரிசோர்ஸஸ், நிறைய டாக்ஸஸை இம்போஸ் பண்ண முடியும். அப்போது நம்மளால் நிறைய மிலிட்ரி அந்த அஃபீஷியல்ஸை நம்மளால் வச்சுக்க முடியும், படைகளை நம்மளால் வச்சுக்க முடியும், இன்னும் நல்லா நம்மளால் வந்து விஸ்தரிக்க முடியும் நம்மளுடைய ஆளுகைகளை. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கனுஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸையும் நம்மளால் வளர்க்க முடியும். ட்ரேட் அண்ட் காமர்ஸை வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால பாப்புலேஷனுமே வந்து இந்த ஏரியாவில் அதிகம். அப்போ நிறைய பேர் மிலிட்ரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க, குஜராத்தை பிடிக்கிறாங்க, குஜராத், மால்வா இந்த பகுதிகளை பிடிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ட்ரேடையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் கனுஜை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அது ஒரு ப்ரெஸ்டீஜை கொடுக்குது, அதுக்கப்புறம் அது ரெவென்யூவை கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் அது ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு வழிவகுக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்க்கறதுனால தான் கனுஜை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த டைமில் நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பாலாஸுக்கு போயிடலாம். பாலாவுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து கோபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மன்னரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் மன்னர்லாம் கிடையாது. இந்த ஹர்ஷா இறந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அதாவது வந்து ஒரு குழப்பம் வருது. யாரை நீடிக்கிறது, என்ன மாதிரியான யார் வந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் லலிதாதித்யா அப்படிங்கிற ஒரு காஷ்மீர் மன்னன் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெங்கால் வரைக்கும் வந்து அவருடைய ஆளுகையை வந்து நிரூபிக்க நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லாரையும் கொன்னுடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீஃப்டன்ஸ் வந்து ஒருத்தரை வந்து தீர்மானிக்கிறாரு. அவர் தான் வந்து ஒருத்தவங்களை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலா. ஓகேங்களா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பாலா அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ ப்ரொடெக்டர். ஓகேங்களா? இப்போது இல்லைனா வந்து வாயில் காவலனாக இருந்திருப்பாரோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஓகேங்களா? நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். அப்போ வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளுடைய கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸில் துவாரபாலகர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? காப்பாற்றுறவங்க அவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி அஃபீஷியலாக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இவர் வந்து ரொம்ப அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நிரூபிச்சிருக்கலாம். ஸோ அதனால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற அந்த டைம் ஆஃப் அன்சர்டனிட்டியில் இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பெஸ்ட்டு மிலிட்ரி அஃபீஷியலை வந்து அவங்க மன்னனாக அறிவிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அப்படி மன்னனாக அறிவித்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பீகார், அதுக்கப்புறமா வந்து பெங்கால் இந்த ஏரியாஸை வந்து ஒடிசா, கொஞ்சம் பீகார் இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகனான தர்மபாலா வரார். ஓகேங்களா? இவர் எது வரைக்கும் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70s வரைக்கும் இருக்கார். 770s வரைக்கும். அதுக்கப்புறம் 770 கிட்டத்தட்ட வந்து 810 வரைக்கும் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பையனான தர்மபாலா இருக்கார். தர்மபாலா இவர் தான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மன்னன் ஆஃப் த பாலா. இதில் இந்த பாலா டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலா ஃபவுண்டர், செகண்ட் வந்து தர்மபாலா, அவருடைய பையனான தேவபாலா. இவங்க 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு யாரும் பெருசாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே? ஸோ இந்த தர்மபாலாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரூலர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட டைமில் தான்
பிரதிகாரா, ராஷ்டிரகூட்டா, பாலா இந்த ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிள் வந்து ஒரு ஷேப்புக்கு வருது. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து கனுஜை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாறி மாறி கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது ராஷ்டிரகூட்டாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதிகாராஸை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்க டெக்கானுக்கே திருப்பி போயிடுறாங்க. அந்த குழப்பமான சூழ்நிலையில் இவர் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா 790 ADயில் 790 ADயிலேருந்து 800 வரைக்கும் கனுஜை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. நிறைய கிராண்ட் அசம்பிளிஸ்லாம் நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட மால்வா வரைக்கும் இவருடைய அந்த சூசர்னிட்டியை வந்து விரிக்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆளுகைகளில் இருக்கார், இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அராப் மர்ச்சன்ட் ஒருத்தர் இருக்கார், சுலைமான் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா? சுலைமான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அட்டஸ்ட் பண்ணுறாரு. சுலைமானுங்கிறவர் அட்டஸ்ட் பண்ணுறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, ரூமா அப்படிங்கிற மன்னன் வந்து பிரதிகாராஸ் அதுக்கப்புறம் ராஷ்டிரகூட்டாஸ் கூட சண்டை போட்டார். கிட்டத்தட்ட இவருடைய கேவல்ரி இவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் இவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்போது ரூமா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தர்மபாலாவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து, ஏன்னா வந்து அந்த டைமில் தான் வந்து இவர் சொல்கிற இந்த மன்னருடைய அந்த இதெல்லாம் பொருந்துது. ஓகேங்களா? இவராக தான் இருக்கணும்ன்ட்டு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இவர் கூட பொறுத்துறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய டைட்டில்ஸும் வச்சுருக்கார். ஓகேங்களா? மகாராஜா, அதுக்கப்புறம் மகாராஜாதி ராஜா, அதுக்கப்புறமா வந்து பரமேஸ்வரா, பரம பேட்டக்காரா இப்படிங்கிற டைட்டில்ஸ் வச்சுருக்காரு. ஆனால் இவருடைய அந்த லாஸ்ட் அந்த போர்ஷனில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டா 2 கிட்ட தோற்று போகிறார். ஓகேங்களா? இவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோங்கூர். ஓகேங்களா? மோங்கூர் அப்படிங்கிறது தான் இவருடைய கேபிட்டல். இவங்களோட கேபிட்டலாக இருக்குது, இல்லை பாட்டாளிபுத்திரான்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நாகப்பட்டா 2 கிட்ட இவர் வந்து 806 to 810 இந்த இடத்துல 810ல் கிட்டத்தட்ட வந்து இந்த 4 வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் வந்து இவர் தோற்று போகிறார். ஓகேங்களா? இதை திருப்பி இந்த பவரை ரிவைவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பையனான தேவபாலா, கிரேட்டஸ்ட் பாலா ரூலர் எவர். ஓகேங்களா? ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன், தர்மபாலாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் விக்ரமசில்லா மொனாஸ்ட்ரி. ஓகேங்களா? விக்ரமசில்லா மொனாஸ்ட்ரியை கட்டுறது இவர் தான். நலந்தா யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இதுவும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வில்லேஜஸை கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி நலந்தா யூனிவர்சிட்டியில் உள்ளே வந்து ஒரு மொனாஸ்ட்ரி கட்டணும் அப்படின்னு வந்து சைலேந்திரா டைனாஸ்டியிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. சைலேந்திரா டைனாஸ்டி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா, அப்புறம் வந்து மலாயா, சுமத்ரா இந்த தீவுகளை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலேந்திரா டைனாஸ்டி. இவங்களும் புத்திஸ்ட் அந்த இதில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது, இந்த மாதிரி வந்து நலந்தா யூனிவர்சிட்டியில் உள்ளே வந்து ஒரு மொனாஸ்ட்ரி கட்டணும், அதுக்கு ஒரு 5 வில்லேஜை வந்து நீங்கள் தானமாகவும் கொடுக்கணும், அதை வந்து அந்த மொனாஸ்ட்ரியை வந்து நடத்துறதுக்கு அந்த வில்லேஜஸில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் கிராண்ட்ஸை நீங்கள் தானமாக கொடுக்கணும், ரெவென்யூஸை அப்படின்னும் போது அதையுமே வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? தர்மபாலா ஏற்றுக்கிட்டு அதே மாதிரியே செய்கிறாரு. நெக்ஸ்ட்டு தர்மபாலாவோட பீரியடில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புத்திஸ்ட் மாங்க் அவங்க வந்து டிபெட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. ஓகேங்களா? அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பரங்காரா. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்த ரக்ஷிதா, அப்புறம் தீப ரங்காரா. ஓகேங்களா? இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. இவங்க தே ஆர் இன்ட்ரடியூசிங் நியூ ஃபார்ம் ஆஃப் டிபெட்டியன் புத்திசம். ஓகேங்களா? நியூ ஃபார்ம் ஆஃப் டிபெட்டியன் புத்திசமை இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. அதுக்கப்புறம் யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவபாலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர். ஓகேங்களா? ஹீ செக்டு த பவர் ஆஃப் பிரதிகாராவுடைய பவரை வந்து இவர் தான் செக் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூலர் இவர் பீரியடில் பிரதிகாராவில் வந்து பார்த்தீங்கன்னா போஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிரதிகாரா கிங்காக இருக்கார். அவருடைய பவரை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரால் வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவை
தொடவே முடியல. இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இஸ் ஓவர் ரன்னிங் த ஈஸ்டர்ன் இந்தியா, போஜா. ஓகேங்களா. ஸோ இந்த 3 பேருமே வந்து பாலா டைனாஸ்டியில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குஜாரா பிரதிஹாராஸ். குஜாரா பிரதிஹாராஸோடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜாரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பாஸ்ட்ரோலிஸ்ட். ஓகேங்களா. பாஸ்ட்ரோலிஸ்டாகவும் அதுக்கப்புறமா வந்து போர் வீரர்களாகவும் இருந்திருக்காங்க, ஜாட் இனம் மாதிரியே. ஓகேங்களா. அவங்க இனிஷியலாக வந்து அப்படி இருந்தாங்க. அப்புறம் செட்டில் ஆகிட்டு கிட்ட ராஜ்புத்தன பகுதிகளில் வந்து செட்டில் ஆகுறாங்க, குஜராத்தில் வந்து செட்டில் ஆகுறாங்க. ஓகேங்களா. அங்கேருந்து இவங்களுடைய அந்த சூசர்னிட்டியை வளர்த்து இனிஷியலாக இவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்மால் அப்படிங்கிற அந்த ஏரியா தான் இவங்களோட கேபிட்டலாக இருந்துச்சு. இந்த குஜராத் பிரதிஹாரா அந்த இது வந்து ஃபவுண்ட் பண்ணுறது யார், இந்த டைனாசிட்டியை ஃபவுண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டா 1 தான் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. நாகப்பட்டா 1 வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த மால்வா ரீஜனில் தான் வந்து இவருடைய அந்த இது இருக்குது. இவங்க வந்து ஒரு ராஜ்புட்ன கிளான். ஓகே. இவங்க தான் கிரேட்டஸ்ட் ராஜ்புட்ன கிளான். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரூலர் யார், இவருக்கு அடுத்து யார் ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து நிறைய பேர் வராங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க சின்னதாக வந்து தோற்றும் போகிறாங்க. ஓகே. நிறைய பேரால் வந்து அந்த இது வந்து சரியாக வந்து பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து வத்சராஜா வராரு. வத்சராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் நாகப்பட்டா 2 வராரு. நாகப்பட்டா 2 வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட தர்மபாலாவை கூட தோக்கடிக்கிறாரு. ஆனால் அவரால் வந்து அந்த இதுவை மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் நெக்ஸ்ட் பெஸ்ட் ரூலராக வந்து யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஜா தான் வராரு. ஓகேங்களா. போஜா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. அதுதான் சக்ஸஸ்ஃபுல் ரூரல் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா போஜா. அதுக்கப்புறம் அவருடைய பையனான மகேந்திர பாலா. பாலான்னு வரதுனால இது பாலா டைனாஸ்டின்னு நினச்சிடாதீங்க. மகேந்திர பாலா 1 வந்து பிரதிஹாரா டைனாஸ்டியில் இருக்கக்கூடிய கிங். ஓகேங்களா. போஜா, அதுக்கப்புறமா வந்து பிரதிஹாரா மகேந்திர பாலா 1. போஜாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹர் போஜா அப்படின்னும் சொல்லுவாங்க. மெஹர் போஜா. ஓகேங்களா. போஜாவை பற்றி யூபிஎஸ்சியில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெஹர் போஜா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா பரமாராஸ் ஆஃப் மால்வா இவங்களுடைய ஃபியூடேட்ரியான ஒரு இதில் பரமாராஸ்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களையுமே வந்து உஜ்ஜைன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரூலர் வந்து இந்த மாதிரி போஜான்னு இருந்தார். ஸோ 2 பேருக்கும் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரை மெஹர் போஜா அப்படின்னும் கூப்பிடுவாங்க. இவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 இயர்ஸ் ரூல் பண்ணியிருக்காரு. தேவபாலா வந்து செக் பண்ணார். ஓகேங்களா. தேவபாலா இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஹஸ் ஓவர் ரன் ஈஸ்டர்ன் இந்தியா, பாலா டைனாஸ்டியும் ஓவர் ரன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ராஷ்டிரகூடர்கள் கூடயும் சண்டை போடுறாரு இந்த டைமில். ஆனால் வந்து ஒரு மால்வா குஜராத்தை மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியுதே தவிர அதுக்கப்புறம் கீழே வர முடியல. ராஷ்டிரகூட்டாஸை வந்து இவரால் பெருசாக டிஃபீட் பண்ண முடியல. பட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து வந்து இவரோட பையனான மகேந்திர பாலா வராரு. அதே மாதிரியே வந்து எக்ஸ்பான்ஷனிசமை வந்து ட்ரிகர் பண்ணுறாரு. ஓகேங்களா. இதே தான் சண்டை போயிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் கீழே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பெஸ்ட் கிங்ஸ் எல்லாருமே முடிஞ்சிடுறாங்க. ஓகே. ஸோ டைனாஸ்டிக் சக்சஷன் வரும் பொழுது நாகப்பட்டா, அதுக்கப்புறமா வந்து வத்சராஜாவுக்கு நடுவுலையே தான் வந்து நாகப்பட்டா 2வும் வராரு. நாகப்பட்டா 2 வந்து 793 805 வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து நாகப்பட்டா 2. ஓகே. நாகப்பட்டா 2 வராரு. இவரோட பீரியடில் தான் வந்து இவர் கோவிந்தா 3 கிட்ட தோற்று போகிறார். கோவிந்தா 3 வந்து ஒரு ராஷ்டிரகூட்டா கிங். நாகப்பட்டா 2 வந்து கோவிந்தா 3 கிட்ட தோற்று போவார். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய அந்த இது வந்து ரீகெயின் பண்ணி மறுபடியும் வந்து தர்மபாலாவை நாகப்பட்டா 2 தோக்கடிப்பார். ஓகேங்களா. இந்த கதை இப்படி சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்கும். கோவிந்தா 3 தான் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் கிங் ஆஃப் ராஷ்டிரகூட்டா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தா 3 தான் இருப்பார். ஓகேங்களா. கனுஜை கான்கொயர் பண்ணாலுமே அவங்களுடைய மெயினான எய்ம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அண்ட் மால்வாஸில் தான் இருக்கும். யார்? ராஷ்டிரகூட்டாஸ்க்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளண்டரிங்கில் தான் அவங்க பெருசாக ஈடுபடுவாங்களே தவிர கன்சாலிடேஷன் பண்ணணும், கனுஜை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவருக்கு சப்போர்ட்டான ஒரு ரூலரை அங்கே செட்டில் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து போஜா ஆர் மெஹர் போஜா. இவர் தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இஸ் ஆல்சோ அ பேட்ரன், கிரேட் பேட்ரன் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்.
ஓகேங்களா. அண்ட் ஈ போர் அ டைட்டில் கால்ட் அஸ் ஆதிவராகா. ஆதிவராகான்னு அவர் வந்து ஒரு டைட்டிலும் வச்சிருக்காரு. அவர் என்னன்னு அவரோட காயின்ஸில் இதை பொறிச்சிருக்காரு. இஸ் அ விஷ்ணு பக்தன். ஓகேங்களா. விஷ்ணு பக்தன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஆதிவராகா அப்படின்றத அவர் கூப்பிட்றாரு. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆதிவராகா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மகேந்திரபாலா. மகேந்திரபாலா அவருடைய பையன். அவருமே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா விட்டுட்டு போனால் அந்த எம்பையரை வந்து காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் மகதா அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து இவருடைய ஆளுகைகளை வந்து நீட்டிக்கிறார். நெக்ஸ்ட் லேட்டர் ரூலர்ஸான மஹிபாலா. மஹிபாலா தான் அவருடைய போஜாவுடைய கிராண்ட்சன் மஹிபாலா. அதுக்கப்புறம் போஜா 2, அதுக்கப்புறம் ராஜபாலா, இவங்க எல்லாருமே வராங்க. பட் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வீக் சக்ஸஸஸாக இருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் மஹிபாலா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ பேட்ரன் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்ட். ஓகே. ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு போயட்டை வந்து போயட்டை வந்து இவர் பேட்ரனைஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டு பிரதிகாரா ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஷபாலா. ஓகேங்களா. இவர் தான் லாஸ்ட்டு பிரதிகாரா ரூலர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிரதிகாராவுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் த லேர்னிங்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராஜசேகர், சான்ஸ்கிரிட் போயட் இவர். ஓகேங்களா. யாரோடைய கோர்ட்டில் இருக்கார்? மஹிபாலா கோர்ட்டில் இருக்கார். அப்புறம் கனுஜை வந்து இவங்க வந்து பார்த்து கட்டுறாங்க. நிறைய பியூட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க கனுஜை. இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் வித் த அரப் வேர்ல்டு வந்து இவங்களும் பண்ணுறாங்க. என்ன தான் வந்து சிந்து ஏரியாவில் இருக்கக்கூடிய அராப்ஸ் கூட இவங்களுக்கு வந்து பரம்பரை பகை இருந்தாலும் அந்த எம்பசிஸை வந்து கொடுத்து வாங்குறதுல இவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. போர் நடக்கிற சூழ்நிலையில் கூட அந்த சிந்துலேருந்து வரக்கூடிய அம்பாசிடர்ஸையோ இல்லை இங்கேருந்து போகக்கூடிய பாக்தாத்துக்கு கலிஃபா கிட்ட போகக்கூடிய இங்கேருந்து போகக்கூடிய இந்தியன் அம்பாசிடர்ஸையோ யாருமே எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ஓகேங்களா. இதனால் இந்தியன் டெக்னிக்ஸான இந்திய நாலேஜான நிறைய விஷயங்கள் பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் சயின்சஸான அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் மெடிசன், இது எல்லாமே அரப் வேர்ல்ட்ஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகப்படுது. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கான்ஃப்ளிக்ஸில் அவங்க வந்து லாஸ்ட்டாக அவங்களுடைய பவரை இழக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிகாராஸ். லாஸ்ட்டாக வந்து இம்பார்ட்டண்ட்டான கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட்டாவில் கோவிந்தா 3க்கு அப்புறமா வந்து இந்திரா 3 வருவார். இந்திரா 3யும் அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பவரை ரிவைவ் பண்ணி பிரதிகாராஸை வந்து டெசிமேட் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நெயில் இந்த கான்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த பவரை முடிச்சு விட்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தா 3, கிருஷ்ணா 3 வந்து முடிச்சு விட்ருவார். ஓகேங்களா. அவர் தான் வந்து ராஷ்டிரகூட்டாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மன்னனாக இருப்பார். ஓகேங்களா. அடுத்து கோவிந்தா 3க்கு அப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட் மன்னன். அதே மாதிரி அல் மசூதி அப்படிங்கிற ஒரு அரப் டிராவலர் இருக்கார். ஓகேங்களா. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட புக்கில் பிரதிகாராஸ் வந்து கேவல்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கேவல்ரி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிகாராஸ் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து பார்க்கும் பொழுது குஜராத்தை இவங்க இழந்திருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது குஜராத்தை இவங்க யார்கிட்ட இழந்திருப்பாங்க? ராஷ்டிரகூட்டர்கள்கிட்ட இழந்திருப்பாங்க. குஜராத் தான் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸே இவங்ககிட்ட இல்லாதப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய அந்த கஜானா காலியாக இருக்கும். அதனாலையும் இவங்களுடைய அந்த இது வந்து வீக்கன் ஆகிருக்கும். இவங்களோட பொசிஷன் வீக்கன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ டிக்ளைன் இப்படி தான் ஆகுது. ஓகேங்களா. ஃபியூடிட்ரிஸ் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ். இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ் ஆஃப் குஜராத்தில் ஒரு சாளுக்கியர்கள் இருக்காங்க. சாளுக்கியாஸ், அப்புறம் சண்டேலாஸ் ஆஃப் பண்டல்கண்ட், அப்புறமா வந்து சமாராஸ், அதுக்கப்புறம் ககாதவாலாஸ். இவங்க தான் வந்து கனுஜை வந்து அவங்களோட கேபிட்டல் ஆக்கிக்கிறாங்க. அப்புறமா ககாதவாலாஸ், அப்புறம் பரமாராஸ் ஆஃப் மால்வாஸ், அப்புறமா வந்து காலாச்சூரிஸ், சண்டேலாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக இவங்க பேர் போனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜுராஹோ டெம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கட்டுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டேலாஸ் தான். ஓகேங்களா. இவங்களோட ஃபவுண்டர் யார், இவங்களோட கேபிட்டல் என்ன, இவங்க எந்த டைமில் இருந்தாங்க இப்போ தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. இதை நான் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க, போதுமானது. நெக்ஸ்ட் வந்து டெக்கானில் ராஷ்டிரகூட்டாஸ் இருந்தாங்க. ராஷ்டிரகூட்டாஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இருக்கிறதுலையே ரொம்ப காலம் வாழ்ந்த மன்னர்கள் டைனாஸ்டி என்ன இந்த மூணுத்துலனா ராஷ்டிரகூட்டாஸ்ன்னு சொன்னேன். யார் தொடங்கி வைக்கிறது இந்த ராஷ்டிரகூட்ட வம்சத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி துர்கா அப்படிங்கிறவர் தான் தொடங்கி வச்சிருப்பார். தண்டி துர்கா. ஓகேங்களா? தண்டி துர்கா. இந்த ராஷ்டிரகூட்டாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஷ்டிரானா ப்ராவின்ஸ்னு அர்த்தம், சீஃப்ஸ் ஆஃப் த ப்ராவின்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இவங்க ஒரு ஃபியூடேட்ரி ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவரணா பிளேட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, நவரணா பிளேட்ஸ் ஆஃப் விக்ரமாதித்யா 2. இவங்க இந்த விக்ரமாதித்யா 2 கீழே வந்து இவங்க என்னவா இருந்திருக்காங்க, ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறமா வந்து தண்டி துர்கா வந்து லாஸ்ட் கிங்கான கீர்த்திவர்மன் 2வை டிஃபீட் பண்ணிட்டு இவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு, ஓவர்லாடாக ஆகுறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு எதில் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சமக்ரத் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எல்லோரா இன்ஸ்கிரிப்ஷன்லையும் சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸை ஒரே விட்டுட்டு போயிருக்கார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இம்பார்ட்டண்ட்டான கிங் இல்லைனா வந்து தண்டி துர்காவுக்கு அப்புறம் யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜா 1 வராரு. கிருஷ்ணராஜா 1 வராரு. இவர் வந்து அந்த அடுத்த வெசல்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, சாளுக்கிய அவர்களுடைய சின்ன சின்ன கிங்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கங்காஸ் ஆஃப் கர்நாடகா, அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறவங்க வெங்கீஸ், சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கீஸ். ஏன்னா சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கீஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிளை தான். அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடுது. ஓகேங்களா? இந்த சைடில் ராஷ்டிரகூட்டாஸ் பிரதிகாராசை வந்து அவங்க சண்டை போடுறாங்க. சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி கூட இவங்களுக்கு பரம்பரை பகை வந்துடுது. கீழே வந்து பல்லவாஸ் கூடயும் சண்டை போடுறாங்க. பல்லவாஸ் முடிச்சதுக்கப்புறம் சோலாஸ் கூடயும் இவங்க சண்டை போடுறாங்க. ஓகேங்களா? இப்படி தான் இவங்களுடைய நாலா பக்கமும் இவங்க வந்து யார் கூடலாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது புரியுது. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜா 1க்கு அப்புறமா சில சின்ன சின்ன ரூலர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் மெயினான ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தா 3. கோவிந்தா 3. கோவிந்தா 3 வந்து பார்த்தீங்கன்னா 793லேருந்து இவர் 814 வரைக்கும் இருக்கார். 814 வரைக்கும் இருக்கார். கோவிந்தா 3 வந்து 793லேருந்து 814 வரைக்கும் இருக்கார். ஓகேங்களா? இவர் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மன்னன். ஏன்னா இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரை தோக்கடிச்சிருப்பார், நாகப்பட்டா 2வை தோக்கடிச்சிருப்பார். இதுக்கு முன்னாடி வந்து துருவா இருப்பார். துருவாவும் வந்து அதே மாதிரியே வந்து ஏர்லியராக இருக்கக்கூடிய அந்த பரமாராசா தோக்கடிச்சிருப்பாங்க. தோக்கடிக்கிறதுனா என்னென்னா போயிட்டு இவங்களோட வேலையே வந்து அங்கே போயிட்டு மன்னர்கிட்ட கஜானாக்களை வந்து பிளண்டர் பண்ணிட்டு வர்றது மட்டும்தான் இவங்களோட வேலையாக இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அமோக வர்ஷா வராரு. இருக்கிறதுலே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராஷ்டிரகூட்டாலேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மன்னரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அமோக வர்ஷாவை தான் சொல்லணும். ஓகேங்களா? அமோக வர்ஷா தான் கிட்டத்தட்ட 64 வருஷம் வந்து ஆட்சி பண்ணுறாரு அமோக வர்ஷா. இவரோட கேபிட்டலான அந்த மானியக்கேத்தை இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்திர மாளிகை மாதிரி இவர் பார்த்து பார்த்து வந்து செதுக்குறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் சண்டை வந்து போடுறத விட கான்குவஸ்டில் இறங்குறத விட இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ கிரேட் பேட்ரன் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். ஓகேங்களா? இவர் ஜெயின் பை ரிலீஜன், ஜெயின் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாரு. பட் இஸ் பேட்ரனிங் எவ்ரி அதர் ரிலீஜன். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ அ ஆத்தர். ஜனசேனா அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின். இஸ் த ஆத்தர் ஆஃப் ஆதி புராணா. ஓகேங்களா? ஆதி புராணா அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஜெயின் தீர்த்தங்கராவான ஆதி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய புக் எழுதுறாரு ஆதி புராணான்ட்டு. அவருடைய பேட்ரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமோக வர்ஷா தான் பேட்டர்னாக இருக்கார். இவரே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரே ஒரு ப்ரொலிஃபிக் ரைட்டராக இருக்கார். 2 புக் எழுதியிருக்காரு. ஒன்று சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு, ஒன்று வந்து கன்னடத்தில் எழுதியிருக்காரு. கன்னடத்தில் இவர் எழுதின புக்கு தான் முதல் போயட்ரி புக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவி ராஜ்ய மார்கா. ஓகேங்களா? கவிராஜ்ய மார்கா. இது வந்து கன்னடத்தில் எழுதப்பட்ட புக்கு. ஓகேங்களா? பொயட்ரி புக்கு இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்ன மாலிகா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்ட புக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோக வர்ஷா தான் எழுதியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். பட் இவரோட ஆளுகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த பார்டர்ஸில் பிரச்சனைகள் எப்பயுமே வந்துக்கிட்டே இருந்தது. இவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகி இவருடைய ஃபாலோவர்ஸால் அதை வீக் சக்ஸஸஸால் வந்து
கட்டுப்படுத்த முடியல. அதுக்கப்புறமா வந்து கட்டுப்படுத்துறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திராத்ரி. இந்திராத்ரி தான் அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளு. கிட்டத்தட்ட 914 வந்து வராரு. 914 வராரு. இவர் அடுத்து வந்து அதே மாதிரியே பிரத்திகாராசோடைய அந்த பவரை காலி பண்ணுறாரு. ஓகேங்களா, பிரத்திகாராசையும் பாலாசையும் வந்து இவர் சண்டை போடுறாரு. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களோட அடுத்த டிக்ளைன் எப்போ ஆகுதுன்னா இந்திராத்ரிக்கு அப்புறமா வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஆள் வந்து கிருஷ்ணாத்ரி. ஓகேங்களா, கிருஷ்ணாத்ரி தான் நிறைய பேர், அதாவது வந்து பிரத்திகாராசை டிஃபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கீழே வந்து பல்லவாஸ், அதுக்கப்புறமா வந்து அடுத்து வெங்கி, சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி, அதுக்கப்புறமா வந்து சோலாஸோடைய மன்னரான பராந்தகா ஒன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை டிஃபீட் பண்ணுறதும் கோவிந்தாத்ரி, இது கிருஷ்ணாத்ரி தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கிருஷ்ணா 3க்கு அப்புறமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சக்ஸஸஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அப்போது எல்லாருமே ஒரு கான்ஃபெடரசி மாதிரி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 3 இறந்ததுக்கப்புறம் அந்த மானியக்கேத்தை வந்து காலி பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து இட் ஹாஸ் பின் ரீப்ளேஸ்டு பை அவங்களுடைய ஃபியூடேட்ரிஸான ஒய்ஷாலாஸ், இந்த சைடில் கக்காத்தியாஸ், இவங்கெல்லாம் வந்து அந்த ஏரியாஸை ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ராஷ்டிரகூட்டா அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாசா டெம்பிள். ஓகேங்களா, எங்கே இருக்குன்னா எல்லோராவில் இருக்குது. எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசா டெம்பிள். ஓகேங்களா, கைலாசா டெம்பிள் விச் இஸ் டெடிகேட்டட் டு சிவா. இதுவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு தான். இதை கற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 1. கிருஷ்ணா 2, கிருஷ்ணா 3லாம் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த எல்லோராவுடைய அந்த டெம்பிளை கட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 1 தான் கட்டுறாரு. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா வந்து இவங்க நிறைய பேட்ரனேஜும் பண்ணுறாங்க. பிராகிருத்லேயும் பேட்ரனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்தியன் லாங்குவேஜஸாக இப்போ இருக்கிறதுக்கான முன்னோடி லாங்குவேஜ் அப்ரஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜையும் பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. இந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு போயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான போயட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வயம்பு அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா, ஸ்வயம்பு அப்படிங்கிற அவரு, அதுக்கப்புறம் அவருடைய பையன், இவங்க 2 பேருமே வந்து அவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இவங்களோட டிக்ளைன் எல்லாமே வந்து அதுக்கப்புறமா வந்து நடக்குது. ராஷ்டிரகூட்டர்களோட டிக்ளைன் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அது யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த 3 டைனாசிட்டியுமே வந்து ஏறுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இறங்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவங்களுக்குள்ள எதுக்காக சண்டை வந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைல் எல்லார போலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் இஸ் த கிரேட்டஸ்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து ஃபியூடேட்ரிஸ் இருந்தாங்க, கமாண்டர் இன் சீஃப் இருந்தாங்க, சேனாதிபதியாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா கிங்டம்ஸ்லேயுமே வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஹெரிடிட்ரி மினிஸ்டர்ஸாக இருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து எபிகிராஃபிக்ஸ், லிட்ரரி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ரெவென்யூ மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், சீஃப் மினிஸ்டர்னு இருந்தார், ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸுக்குன்னு இருந்தாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸு, புரோஹிதா, இவங்க எல்லாருமே இருந்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஸ் அண்ட் பிரத்திஹாராஸ், இவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ப்ராவின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. புக்தியை வந்து நிர்வகிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உபாரிகா இது. ஓகேங்களா, உபாரிகா. ஓகே, அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்டலா இல்லைனா விஷயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிர்வகிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயபதி. இவங்க 2 பேரோட ஒர்க்கு இல்லைனா வந்து எல்லாரோட ஒர்க்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ தான். ஓகேங்களா, அந்தந்த இடத்துல லேண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து சப்பார்டினேட்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தாஸ் இல்லைனா போகபதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவங்க வில்லேஜ் லெவலில் வந்து அவங்களுடைய ஆளுகைகளை செலுத்தினாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பிரத்திஹாராஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரா, அவங்களோட ப்ராவின்ஸை வந்து அவங்க ராஷ்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரத்திஹாராஸ். அதுக்கப்புறமா வந்து அதை இது பண்ணுறது வந்து ராஷ்டிரபதி. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயா, அது விஷயபதி. அப்புறம் ஸ்மாலர் யூனிட் வந்து புக்தின்னு இருந்துச்சு. இன்னும் சப் யூனிட் ஒன்று இருந்துச்சு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாளா. ஓகேங்களா, இந்த சப் யூனிட்டோடைய வேலை என்ன ஏதுன்றது நமக்கு தெளிவாக தெரியற. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை யார் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெட்மேன்ஸ் தான் பார்த்துப்பாங்க. அவங்களோட பேர் வந்து கிராம மகாராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மகாரட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து அந்த வில்லேஜ் கவுன்சில்ஸ் கமிட்டிஸ் இதெல்லாம் போட்டு வில்லேஜை வந்து பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபியூடேட்ரிஸ் வந்து இருந்தாங்கல்ல, இவங்களுக்கு வந்து லேண்டை வந்து கொடுத்தாங்க. ஸோ லேண்டை கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் அஃபீஷியல்ஸுக்கும் ஹெரிடிட்ரி லேண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபியூடேட்ரிஸுக்குமே வந்து லேண்டை கொடுத்தாங்க. ஸோ அந்த லேண்டு கொடுக்க ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஆக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அந்த அபிமானம் இல்லைனா வந்து பக்தி யார் மேலே வந்துடுது அப்படின்னா வந்து அந்த ஃபியூடேட்ரிஸ் மேலே வந்துடுது. ஓகேங்களா, அந்த மிடில் மேன் மேலே வந்துடுதே தவிர அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ராஜாஸ் மேலே வரல. அப்போ ராஜாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் இந்த மிடில் மேன் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக அவங்களோட பவர் கம்மியாகுது அப்படின்னா இந்த ஃபியூடேட்ரிஸ் வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸாக அறிவிச்சிடுறாங்க. இப்படி அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராஜாஸ் வந்து நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான பேலன்சஸ் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரெவென்யூஸில் கொஞ்சம் அந்த நிறைய ரெவென்யூஸை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து அவங்களுடைய மகன்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த கோர்ட்டில் வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, அரெஸ்ட் மாதிரி வைக்கல, பட் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மாதிரி. ஓகேங்களா, அப்போ தான் வந்து தன்னை எதிர்த்து வந்து சண்டை போட மாட்டாங்க, ஏன்னா தன்னுடைய மகன் வந்து அந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறதுனால அப்படின்னு அந்த இது. நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய அந்த மெயின்டைன் பண்ணுற ஆர்மி வந்து இந்த ராஜா எப்போ கேட்டாலுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். தேர்ட். ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மகள்களை அந்த ராஜாவுக்கோ இல்லை அந்த ராஜாவுடைய பசங்களுக்கோ வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுருந்தாங்க, மெயின்டைன் பண்ணாங்க. அட்மோஸ்ட் ஒபீடியன்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க, லாயல்ட்டி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே இவங்களுடைய அந்த ஃபியூடேட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆகணுங்கிறதுக்காக நிறைய போர்கள் இவங்களுக்குள்ளேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிரதிகாராஸ் வந்து சண்டேலாஸும் பரமராசும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ ஃபியூடேட்ரிஸ். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோட்வால். இந்த கோட்வால் வந்து போலீஸ் மாதிரி. ஓகேங்களா, கோட்வால்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா கோஸ்டபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கூட பாலான்னு வருது பாருங்கள். ஓகேங்களா, ப்ரொடெக்டர்னு அர்த்தம். பாலா மீன்ஸ் ப்ரொடெக்டர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹெரிடிட்ரி ரெவென்யூஸ் ஆஃபீஸர்ஸும் இருந்தாங்க. ஓகேங்களா, ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் வந்து நாடு கவுண்டாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாடு கவுண்டாஸ் இல்லைனா வந்து தேச கிராம குப்தாஸ். ஓகேங்களா, இந்த ரோலை வந்து அடுத்த லேட்டர் ஆஃப் த மெடிவல் பீரியடில் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஷ்முக்ஸ்னு ஆகிறாங்க அவங்க. ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் பகுதிகளில் தேஷ்முக்ஸ். இப்போ அது வந்து அதுக்கப்புறம் பின்னால் ஒரு ஜாதியாகவே மாறுது. தேஷ்முக் அப்படிங்கிறது ஒரு ஜாதியாகவே மாறுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட கான்சிக்வன்ஸ் என்ன, இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டதுனால இவங்க அடைஞ்சது என்ன இழந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இழந்தது தான் அதிகம், அடைஞ்சது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒன்றா சொல்லலாம். ஓகேங்களா, லாஸ் ஆஃப் பொட்டென்ஷியல்ஸ். இவங்களுடைய சண்டை போட்டு இவங்களுக்குள்ளேயே இவங்க சண்டை போட்டு பிளண்டரிங் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வீக் பண்ணிக்கிறாங்க, எக்ஸாஸ்ட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் த கண்டினியூஸ் வார் தே மெயின்டைன்ட் பிக் ஆர்மி. அப்போ பிக் ஆர்மி மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த டாக்ஸஸ் தேவைப்படுது. அப்போ அந்த டாக்ஸஸை யார்கிட்ட தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, பெசன்ஸ் கிட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பெசன்ட் ரிவோல்ட் வருது அப்படின்னு கூட வந்து அக்கார்டிங் டு ஆர்எஸ் சர்மா வந்து கைவர்த்திய ரெபல்லியன் அப்படிங்கிற ஒரு ரெபல்லியன் வந்து பாலா டைனாஸ்டியில் பாலா டைமில் வந்து வருது. இந்த ரெபல்லியன்லாம் பெசன்ட் ரெவோல்ட் தான். இதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் டாக்ஸஸ். ஏன் டாக்ஸஸ் போடுறாங்க? டு மெயின்டைன் த ஆர்மி. எதுக்காக? தேவையில்லாத அந்த ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிளுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபியூடல் பூம். ஃபியூடலிசம் வந்து பூம் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடல் லார்ட்ஸ் வந்து ஓவர்லார்டோட பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. ஸோ டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த எம்பையர் வந்து இன்எவிட்டபிளாக மாறிடுது. லாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டதால சயின்டிஃபிக் ஃப்ரான்டியரான அந்த அந்த காந்தகார் அந்த பகுதிகளை வந்து இவங்க வந்து கவனிக்காமல் போயிடுறாங்க. ஸோ அங்கேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வேடர்ஸ் வந்து இன்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆகுதுன்னா
அந்த ரைட்ஸ்லாம் வருது, பிளண்டரிங் ரைட்ஸ்லாம் வருது. ஓகேங்களா, கஜினி முகமது, அதுக்கப்புறமா வந்து கோரி, இவங்க எல்லாருமே வந்து ரைடும் பண்ணுறாங்க. எவென்ச்சுவலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆக்குப்பையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து இஸ்லாமிக் இன்வேடர்ஸோடைய சக்ஸஸாகவும் அது மாறுது. ஓகே, இவங்களோட டிஃபீட், இவங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு சாதகமாக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்சிடர் த ஃபாலோயிங். இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, 2023 கேட்ட கொஸ்டின் இது. கன்சிடர் த ஃபாலோயிங் டைனாசிட்டிஸ். டைனாசிட்டியை கன்சிடர் தான் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதில் எந்த ஒரு கொஸ்டினும் இல்லை. ஓகேங்களா, ஒய்ஷாலாஸ், கஹதவலாஸ், காக்காத்தியாஸ், யாதவா. ஹவு many ஆஃப் த above, இதுதான் கொஸ்டினே, இங்கே தான் கொஸ்டினே வருது. ஓகே, how many of the above dynasties established their kingdoms in early 8th century AD? 8th century AD உடைய early 8th century AD உடைய அந்த நேரத்தில் எந்தெந்த டைனாசிட்டிஸ் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது வந்து 700களில், early 700களில் இதில் எதுவுமே கிடையாது. ஒய்ஷாலாஸு, அதுக்கப்புறம் கஹதவலாஸ். கஹதவலாஸ் எதுலேருந்து வருது? குஜரா பரமாராஸ்லேருந்து வருது. ஒய்ஷாலாஸ் எதுலேருந்து வருது? ராஷ்டிரகூடாஸ்லேருந்து வருது. கக்காத்தியாஸ் எதுலேருந்து வருது? ராஷ்டிரகூடாஸ்லேருந்து வருது. யாதவாஸ்லாம் அதுக்கப்புறமா தான் 15th centuryயில் இருக்காங்க அவங்கலாம். ஸோ நன் ஆஃப் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனால தான் யார் இதுக்கப்புறம் யார் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு தெரியணும், அவங்களோட டைம் பீரியட் என்னன்னு தெரிஞ்சால் நமக்கு போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது 2022 கேட்ட கொஸ்டின் இது. இதை பார்த்தீங்க அப்படின்னா கிங்கு, அதோட டைனாசிட்டி. ஓகே, நனுக்கா தான் வந்து சண்டேலாஸோடைய ஃபவுண்டர்ஸ். ஓகேங்களா, சண்டேலாஸ் ஆஃப் பண்டல்கண்ட். நெக்ஸ்ட் வந்து ஜெயசக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த கிங் ஆஃப் சண்டேலா, பரமாரா வராது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நாகபட்டா டூ என்னது? குஜரா பிரதிஹாரா தான். ஓகேங்களா, போஜா வந்து ராஷ்டிரகூட்டா கிடையாது, அவர் வந்து குஜரா பிரதிஹாரா. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 பேர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்லி 2 பேர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஜரா பிரதிஹாராஸ், அதுக்கப்புறமா வந்து பரமாராஸோட கேபிட்டல் வந்து தார். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ராஷ்டிரகூட்டாஸோடைய கேபிட்டல் மான்கேத். அதுக்கப்புறமா வந்து இங்கே காலாச்சூரிஸ் இருக்காங்க, இவங்களோட கேபிட்டல் வந்து திரிபுரி, காலாச்சூரிஸோட கேபிட்டல். அதுக்கப்புறமா வந்து பாலாஸ் சேனாஸ் இருக்காங்க, இவங்களோட கேபிட்டல் மோங்கியர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து குஜராஸ் இருக்காங்க, இவங்களோட கேபிட்டல் வந்து கனுஜ். ஸோ இந்து ஷானி ரூலர்ஸ் இருக்காங்க இந்த சைடில். அதுக்கப்புறம் கஜினி கிங்டம் இந்த இடத்துல இருக்குது. இது எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த 700 to 1030 ஏடியில் இந்த சூழ்நிலை. சோலாஸ் இருக்காங்க, சோலாஸோடைய கேபிட்டல் தஞ்சாவூர். ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய டைனாசிட்டி என்ன, அதோடைய ஃபவுண்டர்ஸ் யார், அதோட கேபிட்டல் என்ன, பீரியட் ஆஃப் தேர் எக்ஸிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்கள். இதை ஒரு வாட்டி ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா, எலிமினேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் த டிக்ளைன் ஆஃப் த குப்தா அந்த ரைஸ் ஆஃப் ஹர்ஷவர்தனா. குப்தாலேருந்து ரைஸ் ஆஃப் ஹர்ஷவர்தனா, அதாவது வந்து டிக்ளைன் ஆஃப் குப்தா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 சம்திங் 550 இந்த டைமில். ஓகேங்களா, ரைஸ் ஆஃப் ஹர்ஷவர்தனாங்கிறது 606. இந்த டைமில் விச் ஆஃப் த கிங்டம்ஸ் ஹோல்டிங் த பவர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ மறுபடியும் யாதவாஸ்னு வருது பாருங்கள். யாதவாஸ் வந்து 15th century நான் சொல்லியிருக்கேன். அப்போது இதை எலிமினேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பரமாராஸ் ஆஃப் மால்வா வந்து தேவர் த ஃபியூடிட்ரிஸ் ஆஃப் குஜரா பிரதிஹாராஸ். குஜரா பிரதிஹாராஸே எப்போ தான் வராங்க? 7th centuryயில் தான் வராங்க. ஸோ இவங்களும் வரமாட்டாங்க. ஸோ இப்படியும் நம்மளால் வந்து ஆன்சரை அடைய முடியும். ஓகேங்களா, போன வாட்டி நான் வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து நாலேஜ் வச்சு சொன்னேன், இப்போது எலிமினேஷன் டெக்னிக் வச்சு சொல்கிறேன். ஓகே, அப்போ 2வை எலிமினேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5ம் வராது, 5ஐயும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் பி. ஓகே, ஸோ ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். we can interact each other. Okay, so all the best. Thank you. ஜாலியாக இருங்க.